உலகப் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2018ஆம் ஆண்டில் கோவிலின் வீர வசந்தராயர் மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 2021ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் 17ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ஓராண்டிற்கும் மேலாக கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் மந்த நிலையில் திருப்பணிகள் நடைபெறுவதாகவும் அப்பணிகளில் சில குறைகள் இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. கடந்த கும்பாபிஷேகத்தின் போது நிரப்பப்பட்ட வரகரிசி மற்றும் தானியங்கள் கலசங்களில் மாற்றப்படாமல் உள்ளதாக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இன்னும் 1 மாத காலம் கூட இல்லாத இந்த நேரத்தில் அந்த முழுமையாக எந்த ஒரு பணியும் நடக்கலைன்றது பட்டவர்த்தமாக உள்ளே போகிற பக்தர்களுக்கு தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா கோயில் கலசத்தில் உள்ள வரகு போன்ற இந்த தானியங்களை கும்பாபிஷேக நேரத்தில் மாற்றணுன்றது ஆகம விதி. அதை இதுவரைக்கும் அவங்க செய்யலை. அலங்கார மின் கம்பங்கள் வச்சுருக்காங்க. அதை கீழே உள்ள அந்த வயர் இதுக்கு பூரா ஓப்பனாக இருக்குது. அது ஒரு குழந்தையை ஏதாவது போய் தொட்டுச்சுன்னா அது உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்குது. அதை கூட இன்னும் சரி பண்ணல. வடக்கு கோபுரத்தில் லெட்ரின் பாத்ரூம் கிடையாது, மேற்கு கோபுரத்தில் கிடையாது. நாங்களும் பல 7-8 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லிட்டோம். சொன்னப்புறம் அடிப்படை வசதிகள் செய்யலை. ஒரு 80% இது இல்லை, 20% தான் பார்த்துருக்காங்க. மேலே கிழக்கு கோபுரம் சில இடத்துல கலசம் இல்லாமல் கிடக்கு, சில இடத்துல கலசம் விழுந்து கிடக்கு. அந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. அம்மன் சந்நிதி கோபுர கலசங்கள் சாய்ந்த நிலையில் உள்ளதாகவும் ஒரு கலசம் இன்னும் வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கோபுரங்களின் அடிப்பகுதியில் உள்ள சிலைகள் சேதமடைந்து இருப்பதாகவும் செடிகொடிகள் அகற்றப்படாமல் திருப்பணிகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரங்கள் பழுதடைந்து கிடப்பதோடு போதிய கழிப்பறை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இடிந்து விழும் நிலையில் உள்ள பழமையான கட்டடங்களின் மீது பக்தர்கள் ஏற வாய்ப்பிருப்பதால் அவற்றை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்திருக்கிறது. நீங்களே பார்த்தாலே தெரியும், இருக்க சிலைகள் ஃபுல்லாக ரொம்ப சேதமடைஞ்சு போய் கிடக்கு. மக்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் இங்கே கூட போகிறாங்க. அப்போ இருக்க எல்லா பில்டிங்லையும் ஏறி நிற்பாங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி உள்ள அனைத்து பில்டிங்கில் ஒரு சில பில்டிங் ரொம்ப வீக்கான நிலையில் இருக்குது. அது பல விதமான அசம்பாவிதம் ஏற்படுறது உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. சாலைகள் முழுக்க முழுக்க ரொம்ப உடைஞ்சு இதாக இருக்குது. அது மக்கள் ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால ஆளுகிற தாவேக அரசு இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்து இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கவனம் செலுத்தி இந்த குடமுழுக்க நல்லபடியாக நடத்தணுமோ நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் அவற்றை மாநகராட்சி நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என்றும் வணிக நோக்கத்தை தவிர்த்து அனைத்து தரப்பு பக்தர்களும் எளிதாக சாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென் மாவட்டம் பூராமே மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்தை பார்க்க வருவாங்க. அப்படி வர்ற நேரத்தில் அவங்களுக்கு உண்டான கழிப்பறைகள் என்ன ஏதுன்னு இன்ன வரைக்கும் அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரி எந்த விஷயமே தெரியலை எங்களுக்கு. கோயிலை சுற்றி லைட்டுகளும் இல்லை, ரோடு பராமரிப்பு இல்லை, எந்த வசதிகளுமே இதுவரைக்கும் மாநகராட்சியோ பொதுப்பணித்துறையோ எதுவுமே சரிவர பண்ணலை. கோயிலுக்குள்ளேயுமே இன்னும் வேலைகள் சரியாக முடிந்த பாடா தெரியலை. இன்னும் கோபுரங்களுக்கு வர்ணங்களே பூசலை, தேதி குறிச்சிட்டாங்க. பணக்காரன் மட்டும்தான் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்ன்ற ஒரு இது இல்லாமல் டிக்கெட் என்ற பெயரில் வசூல் பண்ணக்கூடாது. எதுக்கும் முதலமைச்சர் நிதி ஒதுக்குறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அதிக நிதிகளை ஒதுக்கி வேலைகளை சீக்கிரம் முடித்து இதை பொதுமக்கள் பயன்படும் வகையில் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல விட்டவாசல் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் பழமையான மண்டபம். பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டி விட்டதுனால இதுக்கு பேர் விட்டவாசல்னு வச்சுருக்காங்க. இதை கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால ஒயிட் வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா பராமரித்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. பராமரிக்கும் போது கேட்டுக்கிறேன். ஆகம விதிகளின்படி பணிகளை விரைந்து முடித்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் ஆர். நாகேந்திரன்.